ரொம்ப நன்றிங்க ஐயா. அப்புறம் ஒரே ஒரு கேள்விங்க ஐயா. இப்போ மாணவர்களுக்கு நம்ம நிறைய சொல்லி கொடுக்கும்போது கூட ஞாபகத்துல வந்து வச்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு 2 நாள் கழிச்சு, 3 நாள் கழிச்சு, ஒரு வாரம் கழிச்சு மறந்துடுறாங்க ஐயா. அதாவது ஏன் அவங்களோட அந்த ஞாபகத்திறன் குறையுதுன்னு தெரியல. ஏன்னா 10th + 2ன்னும் போது நிறைய படிக்க வேண்டியது இருக்குங்களா? அத வந்து அவங்களால வந்து அத புரிஞ்சு கொள்ள முடியல. பிளஸ் வந்து அத மறந்துடுறாங்க. அது என்னங்கய்யா தீர்வு? அம்மாவுடைய வாய்ஸ் கிளியரா இல்லைங்களாம்மா ஜெயலட்சுமி அம்மா? கேக்குதுங்க ஐயா, உங்களுக்கு கேக்குறீங்களா? இல்ல, கடைசி என்ன கேட்டாங்கன்னு தெரியல. ஞாபகத்திறன் வந்து வளர்த்துக்கிறதுக்கு என்ன மாதிரியான பண்ணலாம்? ஞாபகத்திறன், நினைவுத்திறனை வளர்த்துக்கிறது. நினைவுத்திறன் எப்படி வளர்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஒண்ணும் இல்லம்மா, இப்ப நீங்க அவங்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்கீங்களா? மனநல பயிற்சி எல்லாம் கொடுத்துருக்கீங்களா? கொடுத்துருக்கோங்க ஐயா. ஆனா அவங்க அத கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் பேசுறது ஒண்ணும் இல்ல. அப்ப என்னன்னா, குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷன் இருக்கிறதுனால சொல்றேன். அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஒண்ணு டைவர்ஷன் இருக்கும். ஆமாங்க ஐயா. டைவர்ஷன் என்ன அப்படின்னா, இந்த ஏஜ்ல வர்றது ஒண்ணு கேம், இன்னொன்னு இன்டர்நெட், ஆமா, இன்னொன்னு ஆண் பெண் அட்ராக்ஷன், இந்த ஏஜ்ல வரக்கூடிய இயல்பு நிலை. ஆமாங்க ஐயா. இன்னொன்னு ஒரு முக்கியமான காரணம் இருக்குதுமா, ஃபேமிலி பிரச்சனைங்கம்மா. ஆமா, கரெக்ட், சரியா சொன்னீங்க. இந்த நாள்தாங்க உள்ள குழந்தைங்களுக்குள்ள கான்சென்ட்ரேஷன் போகுது அப்படின்னா, ஒண்ணு கேம்ல இருப்பாங்க, இல்ல இன்டர்நெட், இல்லைன்னா காதல், இல்லைன்னா ஃபேமிலி. அப்பா அம்மா ஏதாச்சும் தொந்தரவு பண்ணிட்டு இருப்பாங்க. ஒண்ணு அம்மா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அப்பா மிஸ். பசங்களே மெச்சூர்டா இருக்கிறாங்க இப்போ. ஆமாங்க, சரியா சொன்னீங்க. அப்போ இதுக்கு தீர்வு, இந்த நாளுக்கு மட்டும் தீர்வு கொடுத்துட்டீங்கன்னா பசங்களை சூப்பரா படிக்க, அவங்களை டைவர்ட் பண்ணி மோட்டிவேட் பண்ணிடலாம். அப்பா அம்மா பிரச்சனையை வந்து மைண்ட்ல போட்டுக்காத, அவங்க லைஃப் முடிஞ்சு போச்சு, நீ தனியா வந்துட்டேன், இந்த உலகத்துல உன் வாழ்க்கை நீ தான் வாழணும், அவங்களுக்கு தெரியும், ஈஸியா சொல்லி ஆஃப் பண்ணிடலாம். சரிங்க. ரெண்டாவது, லவ் அட்ராக்ஷன் இருக்கு அப்படின்னா சொல்லிடுங்க. இனி யாரும் பிறக்க போறது இல்ல, ஆல்ரெடி பிறந்தாச்சு, ஒரு நாள் கூட வந்து சேர போறாங்க, என்னைக்கும் தேவையில்லை, அதை பத்தி யோசிக்காத. சரி. ஒரு நாள் வர போறாங்க, அவங்க கூட என்ஜாய் பண்ணணுமா இல்லையா, அதுக்கு காசு வேணுமா இல்லையா கேட்டா ஆமான்னுவாங்க, அதுக்கு வேலை வேணுமா இல்லையா ஆமான்னுவாங்க, அது நல்லா படிக்கணுமா இல்லையா ஆமான்றுவாங்க. இத சொல்லி பிரச்சனை வந்து வெளியே வந்துட்டு, அதுக்கப்புறம் அந்த மெமரி பவர்னு கேட்டீங்க இல்லையா? நீங்க தவத்துல கொடுத்து புரிஞ்சுக்க மாட்டாங்க. கண்டிப்பா ஒரு 60 பிள்ளைங்கள 10 பிள்ளைங்க நல்லா பண்ணுவாங்க, மீதி பேர் தான் டைவர்ஷன் இருக்குமா. அவங்களுக்கு மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ண நான் இந்த மாதிரி பிராக்டிஸ் சொல்லி கொடுப்பேன். நைட்டு போய் படுக்கும்போது நம்ம அகத்தாய்வு பயிற்சி பண்றோம் இல்லைங்களா, நம்ம பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி அவங்கள மார்னிங்ல இருந்து ஈவினிங் படுக்க வர வரைக்கும் என்னென்ன செயல் செஞ்சுன்றதை கேட்ட ஞாபகப்படுத்தி பார்த்து 5 நிமிஷத்துல பண்ணிடணும் அப்படின்னு ஒரு டெஸ்ட் கொடுக்கணும் அவங்களுக்கு. மார்னிங் எழுந்தேன், எத்தனை மணிக்கு வீட்டு, அதாவது ஃபர்ஸ்ட் நாள் அசைன்மெண்ட் கம்மியா கொடுக்கணும், எத்தனை மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்பணும், எப்ப ஸ்கூல் வந்தோம், எந்தெந்த பீரியடு எப்ப நடந்ததுன்னு சொல்லிட்டு ஷார்ட்டா முடிக்கணும். அது நாட்கள் ஆக ஆக அப்படின்னா எப்படி ரிவைஸ் பண்ணி விடணும்னா, எத்தனை மணிக்கு எழுந்தேன், எத்தனை மணிக்கு பல் விளக்கணும், எத்தனை மணிக்கு குளிக்க போனேன், எத்தனை மணிக்கு டிஃபன் சாப்பிட்டேன், எத்தனை மணிக்கு சைக்கிள் எடுத்தேன், பஸ் ஏறினேன், எத்தனை மணிக்கு ஸ்கூலுக்குள்ள என்டர் ஆனேன், எந்த ஃப்ரெண்ட ஃபர்ஸ்ட் பார்த்தேன், என்ன ஃபர்ஸ்ட் அவர் வந்தது, அந்த டீச்சர் என்ன சப்ஜெக்ட் நடத்தினாங்க, திங்க் பண்ண வித்தின் ஷார்ட் அண்ட் பீரியட்ல மெமரி பவரோட அந்த கான்சென்ட்ரேஷன் அதிகமா டெவலப் ஆயிடும். எங்க பசங்க எல்லாம் ஒரே வாரத்துக்குள்ளே வந்து சார் ஐ காட் சம்திங் சேஞ்சஸ் இன் மை மைண்ட் சார் அப்படின்னு சொல்லிருக்காங்க. பசங்க வந்து சப்ஜெக்டே மைண்டுக்கு வந்துடுது சார், எக்ஸாம்ல யோசிச்சு பார்த்து எழுதிட்டு வந்துட்டு மேடம் நடத்த, அப்ப அகக்காட்சியா வந்துடுது அவங்களுக்கு அதெல்லாம் அந்த பவர். நைட்டு தூங்கும் போது இந்த பிராக்டிஸ், நைட்டு வரும்போது இந்த பிராக்டிஸ் பண்ண சொல்லுங்க தூங்கும் பொழுது. வாட் இஸ் ஹேப்பன் டுடே, என்ன நடந்தது அப்படிங்க. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க திலகவதியம்மா, நன்றிங்கம்மா.